தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். புனித அவிலா தெரசா கல்லறை திறக்கப்பட்ட போது காத்திருந்த அதிசயம் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். புனித அவிலா தெரசா அவிலா நகரத்தில் பிறந்தார். தன்னுடைய வீட்டில் 10வது குழந்தையாக பிறந்தார். மிகவும் துருதுரு என்று சேட்டைகள் செய்பவராகவும் துணிவுடன் பேசக்கூடியவராகவும் இருந்தார். இவர் கன்னியர் மடத்தில் சேர்ந்தார். கன்னியர் மடத்தை சீர்படுத்த விரும்பினார். புனித சிலுவை அருளப்பருடன் சேர்ந்து கார்மேல் சபையை இவர் நிறுவினார். இவர் நிறுவிய கார்மேல் சபை உலக புகழ்பெற்ற கன்னியர் சபையாகும். இன்றும் பல நாடுகளில் பணியாற்றி வருகிறது. இவர் 1515ஆம் ஆண்டு பிறந்தார். 1582ஆம் ஆண்டு தன்னுடைய 67ஆம் வயதில் காலமானார். இவருடைய உடல் அவிலா நகரத்தில் அடக்கம் செய்யப்பட்டது. இவர் இறந்து 9 மாதங்கள் கழித்து அவருடைய கல்லறை தோண்டப்பட்டது. அப்பொழுது அனைவருக்கும் ஒரு ஆச்சரியம் காத்திருந்தது. அவருடைய உடல் அழுகாமல் இருந்தது. அவருடைய உடலின் ஒரு சுண்டுவிரல் பகுதி அகற்றப்பட்டு திருப்பண்டமாக சேகரிக்கப்பட்டது. மீண்டும் சில வருடங்கள் கழித்து அவருடைய கல்லறை தோண்டப்பட்டது. அவருடைய வலதுகரத்தின் ஒரு சில பகுதிகள் திருப்பண்டமாக சேகரிக்கப்பட்டது. மீண்டும் அவருடைய உடல் தோண்டப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டது. இவருக்கு 1614ஆம் ஆண்டு அருளாளர் பட்டம் வழங்கப்பட்டது. 1622ஆம் ஆண்டு புனிதர் பட்டம் வழங்கப்பட்டது. புனிதர் பட்டம் வழங்கப்படுவதற்கு முன்பாக மீண்டும் அவருடைய கல்லறை தோண்டப்பட்டது. அப்பொழுது அவருடைய உடல் அழுகாமல் இருந்தது. கெட்டுப்போகாமல் அப்படியே தூங்குவது போன்று இருந்தது. தற்பொழுது அவிலா தெரசம்மாவின் உடல் அவிலா நகரத்தின் சிற்றாலயத்தில் வைக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளது. அவிலா நகரத்துக்கு செல்கின்ற மக்கள் புனித அவிலா தெரசா அவர்களுடைய உடலுக்கு மரியாதை செய்கின்றனர். அவருடைய ஆசீர்வாதத்தை பெறுகின்றனர். அவிலா நகரத்துக்கு செல்ல வாய்ப்புள்ளவர்கள் அங்கே சென்று அவருடைய உடலுக்கு வணக்கம் செலுத்தவும். ஒரு புனிதருடைய உடல் அழுகாமல் கெட்டுப்போகாமல் இருக்கிறது என்று சொன்னால் அதுவே கடவுள் இந்த உலகத்தில் நிகழ்த்துகின்ற அற்புதமாகும். இந்த புனிதர்கள் மண்ணில் வாழ்ந்ததற்கான சாட்சிகளாக அவருடைய உடல்கள் கெட்டுப்போகாமல் அழுகாமல் உள்ளன. எந்தவித பராமரிப்பும் இல்லாமல் அழுகாமல் உள்ளதுதான் அதிசயம்.